அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 1 முதல் 11 முடிய. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் வசனம் 1 முதல் 11 முடிய. இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயின் நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலிலே தரையில எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். போதும். பாருங்க, இந்த பகுதி சபைகளிலே யாரும் கேட்காம இருக்க மாட்டீங்க, எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இந்த சத்தியமும் உங்களுக்கு போதிக்கப்பட்டு இருக்கும். இதுல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 12வது வசனம், இந்த சம்பவம் முடியுது இல்லையா? இந்த விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட இந்த ஸ்திரீனுடைய சம்பவம் முடிஞ்ச உடனே 11வது வசனத்துல முடியுது. 11வது வசனத்துல முடிஞ்ச உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 12வது வசனத்துல மறுபடியும், போதும், ஒரு நிமிஷம், மறுபடியும் ஆரம்பிக்கிறார் இல்லையா? மறுபடியும் அப்படின்னா இந்த சம்பவம், இந்த விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஸ்திரீனுடைய உண்மையான ஒரு சம்பவம் காலையில நடந்திருக்குது வச்சுக்கோங்க. ஆனா 1வது வசனம் 2வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னா, மறுநாள் காலையில அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்த போது ஆரம்பிக்குது. அப்படின்னா என்னன்னா, நேத்து ஆலயத்துல பேசியிருக்கிறாரு, மறுநாள் காலையில வந்து ஆலயத்துல பேசுறாரு. அப்ப மறுநாள் காலையில தான் இது நடக்குது, இந்த சம்பவம் நடக்குது. அதற்கு பிற்பாடு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 12வது வசனம் என்ன ஆரம்பிக்குது? மறுபடியும் அப்படின்னு ஆரம்பிக்குது. மறுபடியும் ஆரம்பிக்குதுன்னா, அன்னைக்கு காலையில நடந்த சம்பவத்திற்கு பிற்பாடு இது மறுபடியும் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இந்த 11 வசனங்களுக்கு பிற்பாடு மறுபடியும் இயேசு ஆலயத்திற்கு வந்து காலையில நடந்த சம்பவம் இது. மறுபடியும் எல்லாம் போயிட்டாங்க இல்லையா? ஜனங்கள்லாம் போயிட்டாங்க. அப்படிதான் போட்டிருக்கு இல்லையா? எல்லாம் என்ன போட்டிருக்குது?
9வது வசனத்துல பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். மறுபடி சாயங்காலம் இது நடந்திருக்குது. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்றார். இன்னைக்கு இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை பார்த்தாதான் இந்த 11 வசனங்களில் என்ன நடந்தது, இந்த மனுஷர்கள், மனிதனுடைய சுபாவம், மனிதருடைய எண்ணங்கள், மனிதருடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை 11 வசனத்துல நம்ம பார்க்கலாம். இயேசு அங்கே எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார் என்றத பார்க்கலாம். பாருங்க, இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? 6ஆம் வசனத்துல, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். அல்லேலூயா. பாருங்க, மோசேனுடைய நியாயப்பிரமாணம் அவரை விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று இருக்கிறது. ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவினுடைய ஊழியத்துல அந்த பரிசேயர்கள் அவர் மேல் பொறாமையினால அவரை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்க முதல்ல இருந்தே நீங்க படிக்கலாம். எல்லா சுவிசேஷத்திலையும் இந்த பரிசேயர்கள், வேதபாரகர்கள் இயேசுவின் மீது பொறாமை கொண்டு அவரை கொலை செய்யும்படிதான் அவங்க முயற்சிக்கிறாங்க. இந்த சம்பவத்துல என்ன இருக்குது? அவர் அன்பை பற்றி போதிக்கிறவராய் இருக்கிறார். ஏராளமான இரக்கத்தை வெளிப்படுத்தி அநேகரை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். அப்போ இவர் அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட கொண்டு வந்த ஸ்திரியை கொண்டு நிறுத்தி கல்லெறிய சொல்லிட்டார்னா இவர்கிட்ட அன்பில்லைன்னு சொல்லிடலாம். இல்ல கல்லெறிந்து கொன்று போடுங்கள் என்று சொல்லிவிட்டார்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரோமருக்கு அடிமையா இருக்கிறாங்க. அந்த அடிமையா இருக்கும் பொழுது இவர் மேல் குற்றம் சுமரும் பொருட்டு இவர் தான் கல்லெறிந்து கொல்ல சொல்லாரு சொல்லி ரோமர்கிட்ட சொல்லி இவரை சிரச்சேதம் பண்ண அவர்கள் யோசிக்கிறார்கள், குற்றம் பிடிக்கும்படி. ஆக மொத்தம் பொறாமையினால் நிறைந்து, வஞ்சகத்தினால் நிறைந்து, வன்மத்தினால் நிறைந்து இயேசுவை அவர்கள் கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அது மாத்திரமல்ல, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டிருக்குது என்று சொல்றது. பாருங்க எப்படி சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது 3வது வசனம், அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்திலே எப்படி பிடிக்கப்பட்டாளா? கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். நாங்க யாரோ சொன்னாங்க, இன்னொருத்தர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வரல. 2 பேரையும் தவறு செய்கிற, அந்த 2 பேரையும் தவறு செய்து கொண்டு இருக்கும் பொழுது பிடிச்சதா சொல்றாங்க. அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. கையும் மெய்யுமானா தவறு செய்யும் போது கண்டுபிடிச்சு கொண்டு நிறுத்திருக்கிறாங்க. சரி, நான் கேட்கிறேன், விபச்சாரம் என்பது ஒரு பெண்ணுக்கு சொந்தமானதா இல்ல பெண்ணுக்கு மாத்திரம் சொந்தமானதா? அல்லேலூயா. அந்த பெண் இந்த விபச்சாரத்தை தனியா பண்ணாளா, யாரும் இல்லாம பண்ணாளா? இல்ல இல்ல, கூட ஒரு ஆண் இருக்கிறான். அப்ப அந்த ஆணை விட்டுட்டு இந்த பெண்ணை மட்டும் கொண்டு கையும் மெய்யுமாய் பிடித்தன்னா 2 பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கணும். இப்ப மனிதனுடைய சுபாவங்கள், மனிதனுக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா அதுதான் அந்த சமுதாயத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு குற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்ணுக்கு ஒரு நீதி, ஆணுக்கு ஒரு நீதி அப்படின்னு இருக்குது. விபச்சாரம்னா 2 பேருக்கு சொந்தமானது. 2 பேர் செய்யறது, ஆண் செய்தாலும் விபச்சாரம் தான், அதை பெண் செய்தாலும் விபச்சாரம் தான். ஆனா இந்த பெண்ணை கல்லெறிய வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிற அவர்களை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், அவரை ஓயாமல் டைம் கொடுக்கல அவருக்கு. அவரை ஓயாமல் என்ன பண்றாங்க? நெருக்குகிறார்களாம். 7ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில். அப்படின்னா அது ஒரு தடவை போட்டிருக்குதுன்னா சொல்லும், எனக்கு உடனே நீ தீர்ப்பு வேணும், உடனே எங்களுக்கு நீதி வேண்டும், உடனே நீர் சொன்னா நாங்க என்ன பண்ணுவோம்?
கல்லெறிந்து கொண்டு போட்டு விடுவோம் சொல்லி அவரை ஓயாமல் அவர்களை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் வா. அல்லேலூயா. உங்களில் பாவம் இல்லாத ஒரு மனிதன் முதல் வந்து முதல் கல் எடுத்து நீ எறிந்து போடு. அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, அவர் மறுபடியும் குனிந்து தரையில எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் சின்ன ஆளுங்க கூட போயிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ குட்டி குட்டியாலாம் வந்திருக்கிறாங்க. ஒரு 7 வயசு 8 வயசு 10 வயசு ஆளுங்க கூட என்ன பண்ணிருக்கிறாங்க, கல்லெறிறதுக்கு ரெடியா வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த ஜனங்களை பத்தி யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு உங்களை மீட்டுக் கொள்ள வகை காட்டினவர் யார் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்புவிக்க உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்றார். எப்பேற்பட்ட வார்த்தை! விரியன் பாம்புன்னா அவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் நிறைந்த ஒரு பாம்பு. அதோடு கூட என்ன சொல்றாரு, அதைத்தான் உங்களுக்கு உதாரணமா காட்டுகிறாரு. பாருங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, 2ஆம் வசனம் சொல்றாரு, வானங்களை கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. அதுக்கு பின்னாடி சொல்றாரு, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் முன்னனையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. மாடுக்கு தெரிது தன்னுடைய எஜமான் யாரு, ஒரு கழுதைக்கு தெரிது அதனுடைய முன்னணி எது என்று தெரியுது. நான் சேரை போட்டு வெளியில உட்கார்ந்து இருந்தேன்னா, கார் பார்க்கிங் இடத்துல போய் சேரை போட்டு உட்கார்ந்தேன்னா, நாங்க வளர்க்கிற நாய் என் கால் கிட்ட வந்து உட்கார்ந்துக்கிடும். அல்லேலூயா. அதுக்கு தெரியுது யாரு ஓனரு, நமக்கு யாரு ஓனருன்னு தெரியுது. ஒரு மாட்டுக்கு தெரியுது, ஒரு கழுதைக்கு தெரியுது, ஒரு நாய்க்கு தெரியுது, அது எஜமான் யார் என்று தெரியுது. அவர் சொல்றாரு, என் ஜனங்களோ இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி அவர் சொல்றாரு. அந்த அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் என்ன பண்றாரு, இயேசு மேல் பொறாமை கொண்டு, வஞ்சகம் கொண்டு, வன்மம் கொண்டு அவரை குற்றம் பிடிக்கும்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த அந்த இயேசு மீது குற்றம் சுமரும்படி என்ன பண்றாங்க, ஓயாமல் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நல்லா கவனிக்கணும். பாருங்க, 5ஆவது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும். ஏசாயா 1:5, இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிக அதிகமாய் விலகி போகிறீர்களே. என்ன சொல்றாரு, நீங்க ஏன் இப்படி அடிக்கப்பட வேண்டும், என்னை விட்டு தூரமா போறீங்க, தூரமா போகும்பொழுது இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்கிறீங்களே. அது மாத்திரமல்ல, தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பலட்சயமாய் இருக்கிறது. தலையெல்லாம் வியாதினா புண்ணு இல்லைங்க, தலையில புண்ணு இல்ல, சரங்கு வந்து இல்ல, சொறி வந்து இல்ல, தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பலட்சயமா இருக்கிறதுன்னா, அந்த மனிதர்களுடைய சிந்தனைகளிலே எண்ணங்களிலே ஒரு பெரிய சீரழிவு. அல்லேலூயா. நம்ம சிந்தனை எல்லாம் கரெக்டா இருக்குதா? சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு வருகிற யோசனைகள் எண்ணங்கள் 20,000 ஒரு நாளைக்கு. அல்லேலூயா. எவ்வளோ? 20,000 சிந்தனைகள் வந்து போகுதான். அது மாத்திரமல்ல, சில நேரம் ஒரு பிரச்சனை, எதையும் சிந்திக்க முடியாது, ஒரே பிரச்சனை சிந்தனை ஆண்டு கொள்ளுகிறதாகவும் இருக்கிறது மனுஷனை. இல்லையா? எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க, அதுல இருந்து வெளியில வர கர்த்தர் உதவுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவர் சொல்றாரு, தலையெல்லாம் வியாதி, இருதயம் எல்லாம் பலட்சயமாய் இருக்கிறது, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது.
ஒரு மனிதனுடைய நிலைமை, மனிதனுடைய சிந்தனைகள், அவனுடைய இருதயத்தினுடைய எண்ணம் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? பாருங்க, 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க. எப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று ஆதியாகமம் 6:8-21 சொல்லு. 8:21 சொல்லுது பாருங்க. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர் போதும் பாருங்க. அவர் சொல்றாரு, எப்படி சொல்றாரு? ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்ப தொடங்கியா? சிறு வயது தொடங்கி எப்படி இருக்குது? பொல்லாததா இருக்கிறது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட மனுஷனுடைய இருதயமும் சிந்தைகளும் எவ்வளவு ஒரு மோசமா இருக்கிறது என்பதை ஆதியாகமம் 6:8-21 சொல்லுகிறது. சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. அப்போ தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சேமமாயிருக்கிறது அப்படின்னா சிந்தனையிலே ஒரு சீரழிவு, சிந்தனையிலே ஒரு சீரழிவு, அறிவுல முடிவெடுக்கும் திறன் இல்லாம இருக்கிறது. முடிவு, சரியான முடிவு, ஒரு தீர்க்கமான முடிவு இல்லாம இருக்குது. அதுல அந்த பாவத்துல விழுந்து போன மனிதன், பாவத்தில் இருக்கிற மனிதன் சுயநலமும் அதாவது அறியாமை நிறைந்தவனா இருக்கிறான். எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? சுயநலம் அதிகம் உள்ளவனா இருக்கிறான், அறியாமை உள்ளவனா இருக்கிறான். அது மாத்திரமல்ல, தேவனையும் தேவனுடைய சுபாவங்களையும் அவருடைய குணாதிசயத்தையும் அவர்கள் அறிந்து கொள்ள முடியாதவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். 6ஆம் வசனம் சொல்லுது இல்லையா? உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரை மட்டும் அதிலே சுகமே இல்லை. ஆன்மீகம் ஆவிக்குரிய விதத்திலே, அல்லேலூயா, ஆவிக்குரிய விதத்திலே என்ன? தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அவன் ஒரு தரித்திரனா இருக்கிறான், ஒரு பலவீரனா இருக்கிறான். அதுதான் தளர்ச்சி அடைந்த நிலை. தேவனை அறிந்து கொள்ள முடியாதபடி ஆவிக்குரிய விதத்தில் அவன் ஒரு தரித்திரனாய் இருக்கிறான். அதான் பவுல் சொல்றாரு, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் முடியாதுன்றார். அவனை நிதானிக்கவே முடியாது. ஒரு மாம்ச சிந்தை உள்ளவன் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவனை நிதானிக்கவே முடியாது. அதான் அங்க நடக்குது. யோவான் 8ஆம் அதிகாரம் 1-11 வரை என்ன நடக்குது? இருதயம் எப்படிப்பட்ட மனிதர்கள், எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இயேசுவானவர் முன்பு கொண்டு வந்து எப்படி போடுறாங்க? ஆன்மீக, அதாவது ஆவிக்குரிய விதத்துல பலவீனனா இருக்கிறாங்க. சிந்தனையில, அவர்களுடைய சிந்தனையில ஒரு தாறுமாறு இருக்குது. அவர் சொல்ற கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி. அல்லேலூயா. எப்படிப்பட்ட சந்ததி அது? கோணலும் மாறுபாடும் உள்ள ஒரு சந்ததி. அது சீரழிந்த சிந்தனை இருக்குது, இருதயம் எல்லாம் பலட்சியமா இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்கள் தான், சுயநலம் உள்ள மனிதர்கள் தான் அந்த வியாபாரத்துல, அந்த விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை கொண்டு வந்து அவங்க சொல்றாங்க, கையும் மெய்யுமாய் நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அவர்களை பத்தி நான் உங்களுக்கு எடுத்து காமிச்ச மனிதன், விழுந்து போன மனிதன், தேவனை அறியாத மனிதன், ஆவிக்குரிய விதத்துல மரித்து போயிருக்கிற மனிதன், சுயநலம் உள்ள மனிதன், சிந்தனையிலே சீரழிவு உள்ள மனிதன் கொண்டு வந்து என்ன சொல்றான்? மோசேனுடைய பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். ஏன்? கோபம். உண்மைதான். அந்த பெண்ணும் அந்த ஆணும் செய்கிற விபச்சாரமானது அது சரின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நல்ல சிந்தனை உள்ள யாருமே அதை சொல்ல மாட்டாங்க. அவங்க செய்யறது தவறு தான், அது தேவனுக்கு விரோதமான காரியம்தான், அது பாவம் தான்.
பாவத்தை தேவன் வெறுக்கிறார், பாவியை அவர் நேசிக்கிறார். ஆனா கொண்டு வந்தவங்க எல்லாருமே பரிசுத்தவான்களா? யாருமே பரிசுத்தவான்கள் இல்ல. முதல்ல அவங்க பண்ணினது, அவங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு தெரியுது. அவரு அதுல எழுதப்பட்டிருக்கு, அவர் மேல் நல்ல நோக்கத்தோடு அவங்களை பிடிச்சு கொண்டு வரல, இயேசுவின் மீது குற்றம் பிடிக்கும்படி. அப்போ இவங்க இவர்களே பாவிகள். இந்த பாவிகள் பாவத்துக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? அல்லேலூயா. ஒரு பாவம் ஒரு பரிசுத்தமான ஒரு தீர்ப்பை கொடுக்க முடியுமா? அல்லேலூயா. அவங்க பிடிச்ச உடனே, அந்த தவறை கண்டுபிடிச்ச உடனே, ஒரு கையும் மெய்யுமாய் அவர்கள் பிடிச்ச உடனே அவர்களுக்கு தெரியுது இது பாவம்னு தெரியுது. அது பாவம்னு தெரிஞ்சு தண்டனை கொடுக்க அவங்க தீர்மானிச்ச உடனே இவங்களுக்குள்ள என்ன இருக்குது? தாங்கள் என்னவோ அப்பழுக்கற்ற ஒரு பரிசுத்தவான்கள் என்று ஒரு நினைப்பு. அல்லேலூயா. நம்ம கூட நமக்கு யாராவது ஒரு தவறு பண்ணிட்ட உடனே நம்மளால தாங்க முடியாத ஒரு கோபம் வருது, உண்டா இல்லையா? அல்லேலூயா. அதான் மனிதனுடைய சுபாவம் அப்படிப்பட்ட ஒரு சுபாவமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா இயேசு அந்த இடத்துல அமைதியா இருக்கிறாரு, பொறுமையா இருக்கிறாரு. அவர் பொறுமையை அவர்கள் தாங்க முடியாம தான் சொல்றாங்க, அவர் ஓயாமல் அவரை நெருக்கி. பாருங்க, சில போதகர்கள் பண்ற காரியத்தை பார்த்திருக்கீங்கன்னா, சபையில நீங்கெல்லாம் பார்த்திருப்பீங்க, லேட்டா வந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா நான் வந்துட்டேன், நான் வரும்போது நீ லேட்டா வரலாமா? ஏன்னா இவங்களை மையப்படுத்திக்கிறது. எழுந்திருக்கலன்னா கோபம் வருது. எழுந்திருங்க. அப்புறம் பார்த்துட்டு பிரைஸ் லார்ட் சொல்லலாம், அதுக்கும் கோபம் வருது. ஏன்னா தங்களை மையப்படுத்துகிற ஒரு சுபாவம். தாங்கள் என்னவோ பரிசுத்தவான்கள் மாதிரியும், மற்றவங்க வந்திருக்கிறவங்க கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்கலாம் பாவிகள் மாதிரியும், லேட்டா வந்தா தப்பு, எழுந்திருக்கலன்னா தப்பு, ஸ்தோத்திரம் பண்ணா தப்பு, அல்லேலூயா சொல்லலன்னா கூட கோபம் வருது. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் தான் தலையெல்லாம் பலட்சயமா இருக்கிறது, இருதயம் எல்லாம் பலவீனமா இருக்கிறது. ஆவிக்குரிய விதத்துல ஒரு நல்ல ஒரு சிந்தனை இல்லை. பாருங்க, இதுக்கு ஒரு அருமையான ஒரு பெரிய உதாரணம் வேதத்தில் இருக்குது. ஒரு பாவி எப்படிப்பட்ட ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிறான். ஒரு பாவி எப்படிப்பட்ட ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிறான். இன்னொரு மனுஷன் தவறு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும் போது எப்படி அவன் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறான் என்பதை இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். 2 சாமுவேல் எடுங்க, 12வது அதிகாரம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம். இப்ப அந்த எப்படி கோபப்பட்டு பிடிச்சு கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று இயேசு முன்னாடி அந்த ஜனங்கள் இருதயமெல்லாம் பலட்சியமாயிருக்கிறது, தலையெல்லாம் வியாதியாயிருக்கிறது, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. அப்பேற்பட்ட சுபாவம் உள்ள மனிதர்கள் மற்றவர்களுடைய பாவத்தை பார்த்து எப்படி கோபப்பட்டு மூர்க்கமான காரியம் பண்றாங்கன்றத இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன். தாவீது இப்ப ராஜாவா இருக்கிறான். தாவீது ராஜாவா இருக்கும் பொழுது
ஒரு அந்த ஒரு பாவம் வந்து ஒரு பெரிய பாவம் செய்துறான். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி, தேவன் நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதினிடத்துக்கு அனுப்புகிறார். இப்ப ராஜா பெரிய பதவியில அதிகாரமுடையவனா இருக்கிறான். முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் ராஜாவா உட்கார்ந்து இருக்கிறான். தேவன் வந்து நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி மூலமாக தாவீது செய்த பாவத்தை உணர்த்துவதற்கு நாத்தான் தீர்க்கதரிசிய தாவீதினிடத்துக்கு அனுப்புகிறார். அப்ப அவன் வந்து ஒரு கதை சொல்றான், ஒரு சம்பவம் நடந்த மாதிரி ஒரு கதை சொல்றான். என்ன சொல்றான்? ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அவன் அருகில வந்து ஒரு மனுஷன் இருந்தான். அந்த ஏழை மனுஷனுக்கு வந்து ஒரு ஆட்டுக்குட்டி வளர்க்கிறான். அந்த ஆட்டுக்குட்டி அவனுடைய வாயின் அப்பத்தை தின்று அவன் மடியிலே படுத்து அவனோடு உறங்கி அவனோடு விட வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஐஸ்வர்யவானுக்கு திரளான ஆடுகளும் மாடுகளும் ஏராளமா இருக்குது. அந்த ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருகிறான். அந்த விருந்தாளி வருகிற அந்த விருந்தாளிக்கு அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்றான்? அந்த ஏழையான குடியானவனுக்கிட்ட இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி அதை சமைச்சு அவனுக்கு விருந்து பண்ணுகிறான் அப்படின்னு ஒரு சம்பவத்தை சொல்றான். அப்போ பாத்தீங்கன்னா 4வது வசனம் 12:4, அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றையும் பிடிக்க மனதில்லாமல் தன்னிடத்தில் வந்த அந்த மனுஷனுக்கு அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணி வைத்தான். அடுத்த செகண்ட் 5வது வசனத்துல தாவீதினுடைய கோபம் எப்படி இருக்கு பாருங்க. அப்போது தாவீது அந்த மனுஷன் மேல் எப்படி கோபம் உண்டாகுது? உக்கிர கோபம். அல்லேலூயா. இன்னொருத்தன் தவறு செய்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய தவறுகள் தன்னுடைய பாவங்கள் எதுவுமே கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியாம அந்த ஐஸ்வர்யவான் மேல் மிகவும் கோபம் உண்டாகி இவன் என்ன பண்ணா? போருக்கு போக வேண்டியவன் போருக்கு போகல. மொட்டை மாடியில அரண்மனையில மொட்டை மாடியில உலாவி கொண்டு இருக்கிறான். பத்சேபால் ஏத்தியனான உரியாவினுடைய மனைவியாகிய பத்சேபால் குளிக்கிறத பார்க்கிறான். அவள் ஆள் அனுப்பி அழைப்பிக்கிறான். அவளோடு கூட சயனிக்கிறான். அவ கர்ப்பமாகிறா. அதை மறைக்கிறதுக்கு உரியாவை வரவழைச்சு அவ வீட்டுக்கு அனுப்புறான். உரியா சொல்கிறான், என் எஜமானுடைய சேனை அங்க இருக்குது, நான் போய் என்னுடைய வீட்டில் சாப்பிட்டுட்டு என் மனைவியோட நான் எப்படி சயனிப்பேன்? முடியாதுன்னு சொல்லி ராஜாவுடைய அரண்மனை வாசல்ல படுத்துக்கிறான். தன்னுடைய எஜமானுக்கு அவ்வளவு விசுவாசமா இருக்கிறான். அவனை எங்க தன்னுடைய தவறு தெரிந்து விடுமோ என்று சொல்லி யுத்த காலத்துல முன்னாடி நிறுத்தி எல்லாரும் பின்னாடி வர வச்சு அவன் யுத்தத்துல சாகிறதுக்கு ஏற்பாடு பண்றான். ஒரு பாவம் இச்சை. அவர் சொல்றார் இல்லையா, பவுல் சொல்ற, இச்சையானது சமயம் பார்த்து என்னை வஞ்சித்தது. அல்லேலூயா. இச்சையானது என்ன பண்ணுது? சமயம் பார்த்து என்னை வஞ்சித்தது. அப்படி அவன் வஞ்சிக்கப்பட்ட அவன் அந்த ஒரு பாவத்தின் நிமித்தம் எத்தனை பாவங்கள் செய்கிறான் பாருங்க. இத்தனை பாவங்கள் செய்து அவன் என்ன பண்றான்? அமைதியா இருக்கிறான். அதை உணர்த்துவதற்கு நேரா போய் சொன்னா, அதை நேரா போய் நாத்தான்வேல் சொன்னா அவனுக்கு கோபம் வந்துடும். மனுஷனுக்கு கோபம் வந்துடும். அவனுடைய தவறுகளை நீ சுட்டி காட்டினா, ஒரு மனிதனுடைய தவறுகளை சுட்டி காட்டினா விழுந்து போன மனிதனுக்கு என்ன வருது? கோபம் வருது. அல்லேலூயா. நமக்கெல்லாம் வருதா இல்லையா? வருது. யாராவது தப்பு பண்ண உடனே நம்ம என்ன பண்றோம்? அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை வந்து கல்லெறிவதற்கு எல்லாரும் என்ன பண்றோம்? நம்ம கையில் என்ன பண்றோம்? கல் ரெடியா இருக்குது. எல்லார் கையிலும் கல் ரெடியா இருக்குது. அல்லேலூயா. அதனால்தான் சொல்றார் ஆண்டவரே, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல வா.
முதல்ல முதல் கல் ஏறி. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உள்ளவர்கள் தான் அவர் சொல்றாரு, மத்தேயு 7 சொல்றாரு, மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிற. எடுங்க 7:1-2. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். அல்லேலூயா. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். அதனாலதான் மனிதனுடைய பாவம், விழுந்து போன மனிதனுடைய பாவம், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் அறியாத மனிதர்களுடைய பாவம் நிலைமை எப்படி இருக்குன்னா, தன்னுடைய பாவ காரியங்கள், தலையெல்லாம் வியாதியும், இருதயமெல்லாம் பலட்சயமும், உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் வியாதியாயிருக்கிறது. எப்படிப்பட்ட மனிதனா இருக்கிறான்? இயேசு கிறிஸ்துவை அறியாத மனிதன், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு பாவம் நீங்கி பரிசுத்தமாக்கப்படாத மனிதனுடைய ஒரு நிலைமை, அவனுக்கு தான் பாவி என்று உணர முடியாத நிலையிலே பாவம் அவனை ஆட்கொண்டு வைத்திருக்கிறது. அல்லேலூயா. இல்லனா அவன் தன்னுடைய பாவத்தை உணராம, தன்னுடைய பாவ நிலையை உணராம, ஆவிக்குரிய தரித்திரத்தில் இருக்கிற ஒரு குருடனா, ஆவிக்குரிய விதத்திலே ஒரு குருடனா இருக்கிற அந்த மனுஷனுடைய நிலைமை, தன் பாவம் தன்னிடத்தில் இருக்கிறது ஒரு பாவம், ஒரு அந்நிய சக்தி, ஒரு அழிவின் சக்தியாலே நான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்று தெரியாத நிலைமையில இருக்கிற மனிதர்கள் எல்லாருடைய கையிலும் ஒரு கல் இருக்குது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய பாவம் பாவம் என்று அறியாத நிலையில அவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. உண்டா இல்லையா? நாம அந்த நிலைமையில இருக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. இருக்கிறோம். அதனாலதான் நாம கூட பாக்குறோம், நம்ம பிள்ளைங்க ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு நின்னா, ஏன் பிள்ளைக்கு என்னது ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. என் பிள்ளைக்கு என்ன ஒன்னது, பிள்ளைய வளர்த்திருக்கிற பத்தியா, எப்படி வளர்த்திருக்கிறா பாரு அப்படின்னு சொல்றாங்க. என் பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது. என் பிள்ளை என்னது பச்சை மண்ணு. அவன் தான் கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் கெடுத்துட்டான். சொல்றாங்களா இல்லையா? அல்லேலூயா. அதான் இப்படிப்பட்ட மனிதர்களாகத்தான் நாம இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அவனுக்கு தாவீதுக்கு எப்படிப்பட்ட ஒரு, எப்படி மிகவும் கோபம் வருது. அடுத்தவன் பாவத்தை பார்த்தவன என்ன வருது, முதல்ல என்ன, யாராவது தப்பு பண்ணாங்கன்னா முதல்ல அவங்கள பார்க்காம என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும், நம்ம யோக்கியமா, அல்லேலூயா, நாம சரியா இருக்கிறோமா என்று எண்ணி பார்க்கணும். அதனால்தான் சொல்றாரு, குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவருமே என்ன பண்ணுவாங்களா, எதிர விடுவாங்களா, குழியிலே விழுவார்களாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களா இருக்கிறாங்களா, எப்படி சுயநலமா இருக்கிறாங்களா. 5:20 சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை நன்மை என்றும். ஏசாயா 5:20 சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை சுயநலம் உள்ள மனிதன், மனிதன், பாவத்தில் விழுந்து போன மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. தங்கள் பார்வைக்கு ஞானிகளுமாயிருக்கிறவர்களும் தங்கள் எண்ணங்களுக்கு புத்திமான்களாயிருக்கிறவர்களுக்கும் ஐயோ. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் என்றார். நீதிமொழிகள் 3:7 சொல்லுகிறது, உன்னை நீ ஞானி என்று எண்ணாதே. அல்லேலூயா. பாவம் ஒரு மனுஷனை எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கொண்டு நிறுத்துகிறது. நான் தான் சொல்றேன், அடிக்கடி நான் சொல்றேன் உங்களுக்கு,
சபையில நீங்க உங்கள் ஆவியில நிறைஞ்சி நீங்க ஆராதனை செய்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. ஆனா அதுல நீங்க திருப்தி அடைந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், நீங்க ஆவியில் ஆராதனை பண்றீங்க, அதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை, நான் சந்தோஷப்படுறேன். நீங்க ஆவில நிரம்புறீங்க. அந்த ஆவில நிரம்பி அதுக்கு பிற்பாடு கேட்கிற சத்தியத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எதுல நிலைத்திருக்க வேண்டும்? இங்க இருந்து நீங்க வெளியே போனது என்ன பண்ணிடக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் என்ன பண்ணக்கூடாது, ஈடுபடக்கூடாது. அதனாலதான் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அதனால்தான் சொல்றாரு பாருங்க, யாக்கோபு 1:23-24 எடுங்க. வசனத்தை சொல்லும் பொழுது, வசனத்தை கேட்கும் பொழுது, பிரசங்கம் கேட்கும் பொழுது நாம என்ன பண்ண, என்ன ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், இனிமே இப்படிலாம் வாழவே கூடாது. அல்லேலூயா. இப்படிலாம் வாழவே கூடாது, இனிமே பரிசுத்தமா வாழணும், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையா வாழணும்னு நம்ம நினைக்கிறோம். வெளியில போனது என்ன ஆயிடுது, நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் என்ன பண்ணுது, நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள், நம்முடைய சிந்தனையை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள், நம்முடைய எண்ணங்களை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இந்த உலகத்துல நிறைய இருக்குது. ஆனா அதுல சிக்கிக்கொள்ளாதபடி ரொம்ப கவனமா இருக்கணும். 1:23 படிக்கிறோம் பாருங்க. எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால், என்ன சொல்றாரு, ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால், அவன் செய்யல அப்படின்னா என்ன, அந்த திருவசனத்தை கேட்கிறான், அதன்படி செய்யல, கண்ணாடியிலே தன்னுடைய சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படின்னா திருவசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணும் பொழுது, உன்னிடத்திலே பாவம் இருக்கிறது, உன்னுடைய பாவத்தை நீ பாவம் என்று அறியாத நிலையில இருக்கிற அப்படின்னு விளக்கம் கொடுத்து, உதாரணம் கொடுத்து சொல்லும் பொழுது, நான் பாவி என்று உணர்ந்து கொண்டு வெளியில போனது என்ன ஆயிடுறானா, அதை மறந்து போகிறான். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? கண்ணாடியில பார்க்கிறான் மனுஷன், தன்னை பார்க்கிறான், தன்னை பார்க்கும்போது தான் தெரியுது. ஆனா அந்த கண்ணாடியை விட்டு போனதை என்ன பண்றான், தன்னுடைய முகத்தை மறந்துடுறான். அது போல வசனம் சொல்லுகிறது, நீ பாவி. வசனம் எடுத்து பிரசங்கிக்கும் பொழுது, நீ பாவி, நீ பரிசுத்தமாக வேண்டும். அவர் சொல்றாரு இல்லையா, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் சொன்னாரா இல்லையா? அன்னைக்கு போயிட்டானுங்க. ஆனா ரட்சிக்கப்படல, தேவனை அறிகிற அறிவு இல்லைன்னா மறுபடியும் கல்லெடுப்பானா இல்லையா? அதான் வசனத்தை கேட்டு, அதான் நான் சொல்றேன், உங்களோட ஆராதனையில நீங்க எல்லாம் ஆவில ஆராதனை பண்ணிட்டு, ஆவில ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்துல முடிச்சீங்கன்னா, கேட்கிறாருல பவுல் கேட்கிறாரு, கலாத்தியர்ல கேட்கிறார், ஆவில ஆரம்பம் பண்ணின நீ முடிவில் மாம்சத்துல நீ முடிச்சுனா என்னன்னு கேட்கிறார் அவரு. அல்லேலூயா. அன்னைக்கு அவர்கள் மனசுல என்ன பண்றாங்க, குத்தப்பட்டு என்ன பண்றாங்க, கல்ல கீழே போட்டு போயிட்டான். அன்னைக்கு போயிட்டான். ஆனா மறுபடி கல் எடுக்காம இருப்பானா? ரட்சிக்கப்படலைன்னா கல் எடுக்காம இருப்பானா? தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பலட்சியமா இருக்கிற அவன் கல் எடுக்காம இருப்பானா? ஆனால் தான் சொல்றார் ஆண்டவர், மறுபடியும் வந்து நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால்தான் சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை ஆவில நிறைஞ்சதை மறந்துடுறான். அல்லேலூயா. எதுல நிறைஞ்சதை மறந்துடுறான்? ஆவில நிரப்பி சந்தோஷப்பட்டு இருந்த ஒரு 2 பேர் இன்னைக்கு காணும் இந்த சபையில. அல்லேலூயா. சுபாவம் வெளிப்பட்டு விட்டது. என்ன வெளிப்பட்டு விட்டது? சுபாவம் வெளிப்பட்டு விடும். என்ன ஆவில இல்ல. ஏன் உதாரணம் கொடுக்கிறேன், கவனமா இருங்க, உங்களை இழந்து போகாதீங்க.
உங்களை இழந்து போகக்கூடிய சூழ்நிலை இந்த உலகத்துல ஏராளம் இருக்குது. இருக்குதா இல்லையா? இன்னைக்கு கல் எடுக்கல, நாளைக்கு கல் எடுக்க மாட்டோமா? அல்லேலூயா. அதனாலதான் இயேசுக்கு தெரியும். என்ன தெரியும்? இது இந்த பெண் விபச்சாரத்தில் இருக்கிற இந்த பெண்ணுடைய நிலைமை என்னன்னா, அவளிடத்திலே பாவம் என்கிற ஒரு அந்நிய சக்தி இருக்கிறது. என்ன சக்தி இருக்குது? அது அவளை பாவம் செய்ய வைக்கிறது. அவர் மன்னித்தார். அவர் சொல்றார், நானும் உன்னை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கிறதில்லை, இனி நீ யார் கல்லிய மாட்டாம பாவம் என்று சொல்லல. அவரு இல்லையா? சொல்லல. அவர் என்ன சொன்னாரு? நீ இப்போ இனி மன்னிக்க அதிகாரம் அவருக்கு உண்டு. அல்லேலூயா. இப்ப நான் ஒருத்தரை, இங்க இருக்கிற ஒருத்தரை ஒரு கடினமான ஒரு வார்த்தை சொல்றேன், ஏதோ ஒன்னு திட்டிடுறேன், நீங்க காயப்படுறீங்களா இல்லையா? ஆனா என்ன சொல்றீங்க? பரவாயில்லையா, தெரியாம நான் சொல்றேன், தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க? மன்னிக்கிறீங்க. ஆனா காயப்பட்டது, காயம் இருக்குதா இல்லையா? காயம் இல்லையா? காயப்படுறீங்க, குத்தப்படுறீங்க, அதை தாங்க முடியல. பழமொழியே இருக்குது, தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாது, நாவினால் சுட்ட கல்லு காயம் காணாம போயிடும், வார்த்தையினுடைய காயம் ஆறாது. இருக்குது, காயப்படுறீங்க, ஆனா மன்னிக்கிறீங்க, ஒரு வலி உங்களுக்கு அனுபவிக்கிறீங்க. இவர் மன்னிக்க அதிகாரம் உடையவர். இவர் திமிர்வாதக்காரனை மன்னிக்கிறார் இல்லையா? திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க, ஆண்டவர் பார்க்கிறாரு. பார்க்கும்போது இவனுடைய திமிர்வாதத்துக்கு என்ன காரணம்? இவனுடைய பாவம் என்பது காரணம். அவர் கண்டுபிடிச்சிட்டு சொல்றாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றாரு. உடனே கேட்கிறாங்க, வேதபாரகர் பரிசேயர் உட்கார்ந்து கேட்கிறாங்க, பாவங்கள் சிந்திக்கிறாங்க, உள்ளத்துல சிந்திக்கிறாங்க, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவன் யார்? அவர் சொல்றாரு, பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு, அவர் மன்னிக்க முடியும், அவர் நாமத்தினாலே மன்னிக்க முடியும். அப்பேற்பட்ட நாமம் அவருடைய நாமம். அவர் பாருங்க, ஏன் அவளை மன்னிக்கிறாரு? ஏன் மன்னிக்கிறாருன்னா, அவர் அவளுடைய பாவங்களையும் சிலவிலே அவருடைய பாவங்களையும் அவர் என்ன பண்ணுவாரு? அவளுடைய பாவங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்க்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவரே மன்னிக்கிறார். ஏன் மன்னிக்கிறாரு? அவருடைய பாவங்கள் அவர் தண்டிக்கலாங்க, தண்டிக்க அதிகாரம் உடையவர், அவர் முழு அதிகாரம் உடையவர் அவர். ஆனா அவர் மன்னிக்கிறார். ஏன் மன்னிக்கிறாரு? அவளுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்க்க போகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் உங்களிலே வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் நாம் அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மரித்து போயிருக்கிறோம், ஆவிக்குரியபடி குருடா இருக்கிறதுனாலதான் நாம என்ன பண்றோம்? கல்லெறிகிறவர்களா இருக்கிறோம். ஆனா அவர் சொல்றார், இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் சாவுக்கு ஏதுவான அந்த சரீரங்களை உயிர்ப்பித்து இப்படிப்பட்ட ஒரு தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவியை நமக்கு கிடை கொடுப்பார் அவர். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட பாவம் செய்கிறவருக்காக நம்ம ஜெபம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டாம். அந்த பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக கல்லெறிந்து தண்டிக்க கூடாதவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால்தான் சொல்றாரு, பாதிக்கு தீபமும் பேதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது அவருடைய வசனங்கள், அப்படிப்பட்டதா இருக்கிறது. அவர் இயேசுவானவர் யாருன்னு உங்களுக்கு தெரியல, அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார் அவர். அல்லேலூயா. தேவத்துவத்தின் கொலோசியர் 1:27 சொல்கிறது, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் வாசமாயிருக்கிறது. காணப்படுகிறவர்களானாலும் காணப்படாதவைகளானாலும் சிங்காசனங்களாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் எல்லாம் அவரை கொண்டும் அவருக்குள்ளும் வாசமாயிருக்கிறது. வானங்களை விரல்களால் விரித்தவர் அவர். வானங்கள் பகலுக்கு பகல் இரவுக்கு இரவு அவருடைய மகிமை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. தண்ணீர்களை கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானலமாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்து
வந்து மலைகளை தராசாலும் பர்வதங்களை துலாக்காலும் நிறுத்தவர் அவர். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்னில் பாவம் என்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் கேட்கிறாரு. அப்பேற்பட்ட தேவன் சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்றாரு. அப்பேற்பட்ட தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்களையும் அவர் மன்னித்து பிள்ளைகளாக அவர் இங்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அவன் படிங்க மாத 12 படிங்க 8-12. நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். போதும் பாருங்க, ஜீவ ஒளி நம்ம கிட்ட கொடுக்கிறது. இயேசு ஒளியாயிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களுடைய அவரை விசுவாசிக்கிறவருக்கு அவரிடத்தில் எவ்வளவு வேணும்? இருள் இல்லை, ஒளி இல்லையா? அவரை விசுவாசிக்கிற, அவரை அறிந்து கொண்டிருக்கிற, அவரை ஆராதிக்கிற, அவரை பின்பற்றுகிற, அவரை நேசிக்கிற, அவருடைய பாதத்தில் இருக்கிற நாம ஒரு பாவத்தையோ ஒரு பாவத்தை செய்கிற ஒரு மனுஷனையோ பார்க்கும் பொழுது ஆவிக்குரியவர்களாக அப்படியே கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்க வேண்டும். அல்லேலூயா. தள்ளி நின்று பார்க்க வேண்டும். எப்படி பார்க்கணும்? இவன் இந்த பாவத்தை செய்யறான், ஆனா இவன் செய்யறானா இவனுக்குள்ள இருக்கிற பாவம் என்கிற சக்தி செய்கிறது. அல்லேலூயா. நாம யாரா இருந்தோம்? நான் யாரா இருந்தேன்? அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவனாயிருந்தேன். கிறிஸ்தவனா பிறந்து கிறிஸ்துவ அறியாதவனாயிருந்தேன். தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தேன், தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்தேன். ஆனா தேவன் கிருபையா என்ன பண்ணாரு? அவரை அறியாத காலங்களை தெரியாத போல இருந்தாராம். பவுல் எழுதுகிறாரா இல்லையா? அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? தேவன் அறியாத காலங்களை தெரியாதவர் போல இருந்தார், நம்மளை விட்டு வச்சிருந்தேன்றாரு. நம்முடைய பாவங்களை எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாரா? விட்டு வச்சிருந்தாராம், தெரியாதது போல இருந்தாராம். அப்பேற்பட்ட நம்மை மன்னித்து அவருடைய இரத்தத்தாலே கழுவி சுத்தமாக்கி அவருடைய நீதியை கொடுத்து பிள்ளையாய் மாற்றி, அல்லேலூயா, அவருக்கு தேவனுக்கு சமமாயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் சிலுவையினுடைய மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி தன்னுடைய இரத்தத்தை சீர்வழி செஞ்சு அதை வெளிப்படுத்தி அவருடைய இரத்தத்தாரை கழுவி பிள்ளையாக மாற்றி இங்க உட்கார வைத்திருக்கிறார். அப்ப நாம என்ன பண்ணிருக்கிறோம்? அவரால் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி மன்னிக்கப்பட்ட நாம, அவர்கிட்ட இரக்கத்தை பெற்ற நாம இன்னும் கையில கல் வச்சிருந்தா எப்படி? அல்லேலூயா. அதனால்தான் சொல்றாரு, மறுபடி வந்து ஜனங்களை பார்த்து நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். அதனாலதான் சொல்றாரு. ஏன் அந்த இடத்துல அதை சொல்றாரு? அதை யோசனை பண்ண, அல்லேலூயா, அதை சிந்தனை பண்ணுன, அதை தியானிச்சேன். அப்போ என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். அப்போ இனிமே என்ன பண்ணணும் நாம? அல்லேலூயா. அப்படிப்பட்ட இருளான காரியத்துக்குள்ள போகக்கூடாது. அது மாத்திரமல்ல, ஒரு மனுஷன் பாவம் பண்ணான்னா அந்த உடனே என்ன பண்ணக்கூடாது? கல் எரியக்கூடாது. பார்க்கணும், நின்று பார்க்கணும், இது யார் செய்யறா? இவனுக்குள்ள இருக்கிற பாவம். அல்லேலூயா. நாம என்ன பண்றோம்? உடனே கல் எறிகிறவர்களாய் நாம இருக்கிறோம். அதான் சொல்றாரு, பாவம் நான் என்ன பாவம் சமயம் பார்த்து என்னை வஞ்சித்தது. ஐ எம் wretched man. நான் இழிவான மனிதன், நான் நிர்பந்தமான மனிதன் பவுல் சொல்றாரு. ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் கரைச்சி குடிச்ச அந்த பவுல் சொல்கிறாரு, நான் நிர்பந்தமான மனிதன், ஒரு அடிமையா இருந்தேன், பாவத்துக்கு அடிமையா இருந்தேன். பாவம் என்னை ஆண்டு கொண்டது, நான் பாவத்துக்கு அடிமையா இருந்தேன். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், என்னை அவர் அதிலிருந்து
விடுவித்தார் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த ஒரு வழி காட்டுகிறார் நம்மை. அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ஒரு வழிகாட்டுகிறார். அது மாத்திரமல்ல, இயேசுவானவர் ஒரு ஆழமான ஒரு இரக்கத்தை காட்டுகிறார். அந்த பெண்ணிடத்தில் என்ன காட்டுகிறாரு? ஒரு எவரும் காட்ட முடியாத ஒரு ஆழமான இரக்கத்தை அந்த பெண்ணின் மீது அவர் காட்டுகிறார். ஒரு கருணையை அவர் காட்டுகிறார். காட்டிட்டு அவர் அப்படியே விடல. அவர் சொல்றாரு, பாவத்திலிருந்து நீ விலக வேண்டும் என்று அவர் அழைக்கிறார். எதற்கு? ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வுக்கு அவர் அழைக்கிறார். அவர் சொல்றாரு இல்லையா, அந்த பெண்ணை கூப்பிட்டு, இனி நீ போ, இனி பாவம் செய்யாதே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. தண்டிக்க அதிகாரம் உடையவர், மன்னிக்கிறாரு. ஒரு ஆழமான ஒரு இரக்கத்தை காட்டுகிறாரு. அது மாத்திரமல்ல, ஒரு பரிசுத்த வாழ்வுக்கு அவளை அழைக்கிறார். அதே சமயத்துல பாசாங்குத்தனமான மாய்மாலமான ஒரு தண்டனை கொடுக்கிற, ஒரு தீர்ப்பு கொடுக்கிறவர்களுக்கு எதிராக, தாங்கள் என்ன குற்றமற்றவர்களை போல, அப்பழுக்கற்றவர்களை போல கையில கல் எடுத்து நிக்கிறவங்களுக்கு ஒரு எதிராய் அவர் நிற்கிறார். அங்க நிற்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு. அதனாலதான் அந்த பகுதியை நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது அதுக்கு பின்னாடி இருக்கிறார்ல, நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருக்கிறான். ஆகவே நாம் என்ன பண்ணக்கூடாது? கல்லு டக்குன்னு எடுக்கக்கூடாது. நாம யார்கிட்ட கிருபை பெற்றோம்? நாமளும் அவர்கிட்ட கிருபை பெற்றிருக்கிறோம். நாமும் அவர்கிட்ட மன்னிப்பை பெற்றுதான் இருக்கிறோம். நாமும் அவர்கிட்ட கிருபையை இரக்கத்தை பெற்றுதான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறோம்? சபையில் அவருடைய பிள்ளைகளாய் நான் அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த சம்பவம் படிச்சு முடிச்ச உடனே அடுத்த 12வது வசனத்துல போகும்போதுதான் அவருடைய விளக்கம் நமக்கு ஏன் அந்த இடத்துல அதை சொல்றாரு. ஹல்லேலூயா. அதுதான் மறுபடியும் சொல்றாரு. அவரு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்னை பின்பற்றுகிறவன் கல் எடுத்துட்டு சுட்ட மாட்டான், விரல் நீட்ட மாட்டான். சொல்றாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். ஹல்லேலூயா. நாம பண்ண வேண்டியது என்ன? இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.